இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். என்ன பேசினாலும் அதுல பாஜக எதிர்ப்பு இருக்கணும். என்ன செயல் இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அதுல பாஜக எதிர்ப்பு இருக்கணும். இப்ப அந்த லெவல்ல இவங்க அந்த பாஜக எதிர்ப்பை கையில வச்சிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 2019, 21, 24 3 தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பை மட்டுமே பேசி அவங்க ஜெயிச்சதை அவங்க நம்புறாங்க. சர்வம் ஏஐ நிறுவனத்தோட தமிழக அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு இது சேவை நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. சென்னையில வரப்போகுது. இந்த சர்வம் ஏஐ வரப்போறாங்க. ஸோ அங்க நடத்தினாலுமே அது தமிழகத்துக்கும் ஒரு அதுல இருந்து பயன் கிடைக்க போகுது. இப்போ இது கிடைச்சாலுமே இவங்க வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டிக்க போறாங்க. நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்க போறாங்க. ஒரு விஷயம் பண்ற போது இப்போ ஏஐ மாநாட்டை எதிர்க்கிறாங்க, இல்ல மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை எதிர்க்கிறாங்க. இப்ப ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதுல முட்டை தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இவங்களால பிரச்சாரம் பண்ண முடியுது. அந்த பட்ஜெட்டை படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாகட்டும் எல்லாருமே இதை பண்றாங்க. அப்ப அது என்னன்னா திமுகவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை உண்டாக்கும். ஓ, திமுக சொல்றது சரிதான் போல இருக்கு, பாஜக இப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு, பாஜக உண்மையிலேயே மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டியை உண்டாக்கு. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு இணையதள எழுத்தாளர் திரு மகாதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. மகாதேவன் சார் வணக்கம். வணக்கம் சார். சார், சமீபத்தில் உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தோம். அதில் டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு குறித்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சொன்ன கிரிட்டிக்ஸை நீங்கள் ஒரு பெருசாக பேசியிருந்தீங்க. உண்மையாகவே ஏஐ மாநாட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சு? துணை முதலமைச்சர் அது அந்த அளவுக்கு கிரிட்டிக்ஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்துச்சு சார்? ஏஐ மாநாட்டுல சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறது உண்மை. இப்போ அந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறவங்க சைனாவுல தயாரித்த ஒரு ரோபோட்டை எடுத்து நாங்க தான் அதை மேக் பண்ணோம்னு சொல்லி அதை ஏஐ மாநாட்டுல ஒரு காட்சி பொருளா வச்சது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ அதை யாருமே மறுக்க முடியாது. அது அவங்க செஞ்சது தவறு. அதற்கு பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் உடனடியாக அந்த பல்கலைக்கழகத்தை அந்த அரங்கிலிருந்து வெளியேற்றினார்கள். ஸோ அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு இது இந்தியாவுக்கே அவமானம் அப்படின்னு ஒரு புரொபகண்டா பண்றாங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். நீங்க அந்த புரொபகண்டா பண்றதன் மூலமாக அந்த மாநாடு கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடந்திருக்கு. 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேல அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு 326 ஸ்டால்கள் போடப்பட்டிருக்கு. புதிய ஏஐ கண்டுபிடிப்புகள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கல்வி, விவசாயம், பொருளாதாரம், மருத்துவம், இராணுவம், இன்னும் எந்தெந்த தொழில்கள் இருக்குமோ அந்த எல்லா தொழில்களுக்குமான ஏஐ கண்டுபிடிப்புகள் அங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஒரு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, ஒரு தவறான விஷயத்தை புரொபகண்டா பண்றதன் மூலமாக நீங்க இங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஒரு நடந்த நல்ல நிகழ்வு, இந்தியாவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை மறைக்கிறதுக்கு பாக்குறீங்க. ஸோ இதுதான் டெல்லியில நடந்தது. ஃபர்ஸ்ட் சார், டெல்லியில் அந்த ஏஐ மாநாடு முதல்ல இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அந்த ஏஐ மாநாட்டினுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஏஐ மாநாடோட நோக்கம் அப்படிங்கிறது இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் துறையாகட்டும், இல்ல இந்த மொபைல் போன் துறையாகட்டும், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். இந்த சென்ஸ் நம்ம லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க செமிகண்டக்டர் எல்லாமே சைனாவோ அமெரிக்காவோ இல்ல மற்ற நாடுகளோ பாத்தீங்கன்னா 1980, 90களிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி மொபைல் போன் தயாரிப்பு கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டுல நம்மளுக்குன்னு ஒரு பிராண்ட் இல்லை. ஸோ இதெல்லாம்
நம்ம நம்ம வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்காதனால வந்து விளைவுகள். சோ ஏஐ பொறுத்த வரைக்கும் இப்பதான் வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. சோ நம்ம இப்பவே வந்து அந்த ரேஸ்ல இருக்கணும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் நினைக்கிறார். சோ எல்லா உலக நாடுகளும் வந்து ஏஐக்காக வந்து ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற போது இந்தியாவும் இன்னைக்கு அந்த ரேஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு சைனாவோட, அமெரிக்காவோட நம்மளும் அந்த ரேஸ்ல இருக்கோம். மற்ற துறைகள் மாதிரி செமிகண்டக்டர் அல்லது மொபைல் போன் அந்த மாதிரியான துறைகள் மாதிரி இல்லாம நம்ம பின்தங்காம இப்பவே நம்ம வந்து முன்னாடி இருக்கோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குறிப்பிட்ட மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாநாட்டில் நடந்த சில விஷயங்கள் அது தவறுன்னே நீங்கள் சொல்கிறீங்க. பட் துணை முதலமைச்சர் டைரக்டாக சங்கிகளின் மாநாடு அப்படின்னு அதை சொல்கிறார் இல்லையா? இது வந்து சங்கி கூட்டம் நடத்தின ஏஐ மாநாடு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வந்து இந்திய அரசாங்கம் நடத்தின ஒரு மாநாடு அப்படிங்கறத கூட அவரால் வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள், அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது அப்படியாத்தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஏஐ மாநாடு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம துணை முதல்வராகட்டும் இல்லது முதலமைச்சராகட்டும் இவங்க ஆட்சியில நடத்தக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அவலங்களை நம்ம வந்து கிண்டல் பண்றோம். அதை வந்து நம்ம திமுகவோட சேர்த்து கிண்டல் பண்றோம். நம்ம அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா நீங்க வந்து ஒரு இந்தியாவுக்கு பெருமையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை சிறுமைப்படுத்தும் விதமாக இவங்க பேசுறதுதான் இங்க பிரச்சனை. அதை வந்து ஒரு புரபகண்டா மாதிரி பண்றாங்க. அதை வந்து திட்டமிட்டு பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் வந்து எங்க பேசப்பட்டது? உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஐடி விங் நிகழ்வு. அதாவது திமுகவுக்காக அறிவிக்கப்படாத ஐடி விங்காக செயல்படும் இணையதளத்துல செயல்படக்கூடியவர்களுக்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர், துணை முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அவங்கள வந்து சிறப்பிச்சு ஒரு விழா நடந்தது. அதுல முதல்வர் ஸ்டாலினும் சரி, துணை முதல்வரும் சரி எல்லாருமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க நம்ம என்னவெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த நிகழ்வுல பேசுற போதுதான் இவர் சொல்றாரு, இது வந்து சங்கி கூட்டம் நடத்தின மாநாடு. ஒரு மாநாட்டை எப்படி நடத்துறதுன்னு தெரியாதவங்க கூட எல்லாம் நம்ம வந்து போட்டி போட வேண்டியதா இருக்கு, நம்ம சண்டை போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க வந்து இவங்களுடைய ஆட்சியில நடந்த லட்சணங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சமீபத்துல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஒரு எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு கேன்சல் ஆனது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லப்படுறது. அதற்கு பிறகு உங்களுக்கு இந்த சென்னையில வந்து ஒரு ஏர் ஷோ நடந்தது. அதுல வந்து ஒரு 5 பேர் குடிக்க தண்ணி கூட இல்லாம இறந்து போனாங்க. துணை முதல்வரையும் ஒரு உலகக்கோப்பை வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஏமாத்திட்டு போனாரு. அதுவும் 2 பேருக்கும் 2 கப் எடுத்துட்டு வந்தாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு ஒரு சிறு தவறை வந்து பெருசுபடுத்தி மாநாடே நடத்த தெரியாது அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒரு ஏஐ மாதிரியான ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சியை ஒரு இந்திய அரசு இனிஷியேட்டிவ் பண்ணும்போது மாநில அரசும் அதனுடைய கோஆப்ரேஷன் நிறைய செய்யணும். நாங்களும் இதை மாதிரி நிறைய ஏஐ நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி முன்னெடுப்பை இந்த அரசு நடத்தியிருக்காங்களா? அமைச்சர் உதயநிதி செஞ்சிருக்கிறாரா? இல்ல, இனிமே செய்வாங்க. எப்பவுமே வந்து மத்திய அரசு என்ன செய்யுதோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறது தானே தமிழக அரசாங்கத்துடைய திமுக திராவிட மாடலுடைய ஒரே சாதனை. ஸோ அடுத்தது அதைத்தான் செய்வாங்க. அதற்கு வந்து ஐடி துறை அமைச்சர் இருக்காரு, பிடிஆர் இருக்காரு. அதை நடத்திட்டு பாருங்க டெல்லியில இந்த மாதிரி நடந்தது, நாங்க எப்படி நடத்திருக்கோம் பாருங்கன்னு அதையும் வந்து ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பா நடக்கும். பட் இந்த ஏஐ மாநாட்டுல கலந்து கொண்ட இப்போ சர்வம் ஏஐ அப்படின்னு சொல்லி இப்ப இந்தியா முழுவதும் அதுதான் பேசப்படுற ஒரு ஏஐ டூல். அது அந்த சர்வம் ஏஐ நிறுவனத்தோட தமிழக அரசு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு இது சேவை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. சென்னையில வந்து வரப்போகுது. இந்த சர்வம் ஏஐ வரப்போறாங்க. ஸோ அங்க நடத்தினாலுமே அது வந்து தமிழகத்துக்கும் வந்து ஒரு அதுல இருந்து பயன் கிடைக்க போகுது. இது கிடைச்சாலுமே இவங்க வழக்கம் போல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்க போறாங்க, நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்க போறாங்க. ஸோ தமிழகத்தை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீங்க சொன்ன மாதிரி நடத்துவாங்க. சர்வம் ஏஐ அப்படின்னு சொல்லும்போது தான் இன்றைக்கி உண்மையாகவே ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்தியா ரொம்ப முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு மத்திய அரசு எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள், உலக நாடுகளில் ஏஐ மாநாடு நடக்கும்போதும் முதலாளாக இந்திய பிரதமர் போய் கலந்து கொள்வது இதெல்லாம் தான். இப்போது ஏஐனுடைய தமிழ் வளர்ச்சியாக சர்வம் ஏஐயை பார்க்குறோம். அதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குது? அது எப்படி பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா?
ஆஹ் இல்ல சார், எனக்கு ஆக்சுவலா அதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. சர்வம் ஏஐ அந்த டெக்னிக்கலா எனக்கு பெருசா தெரியாது அது. சார், இப்போ மத்திய அரசினுடைய இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் ஒரு துணை முதல்வரா ஒரு அரசு பொறுப்புல இருந்து ஒரு கட்சிக்காரங்க விமர்சனம் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் பண்ணும்போது ஏற்கனவே நீதிமன்றத்துல பல்வேறு நிலைகள்ல மன்னிப்பு கோரியிருக்கிறார் துணை முதலமைச்சர் சில சம்பவங்கள்ல. தொடர்ந்து அது செய்யறது என்ன மாதிரியான நடவடிக்கை சார்? சார், இவங்க வந்து அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறது எல்லா நிலையிலும், எல்லா மேடைகளிலும், எல்லா பேச்சுகளிலும் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். என்ன பேசினாலும் அதுல வந்து பாஜக எதிர்ப்பு இருக்கணும். என்ன செயல் இருந்தாலும், என்ன செஞ்சாலும் அதுல வந்து பாஜக எதிர்ப்பு இருக்கணும். இப்ப அந்த லெவல்ல வந்து இவங்க அந்த பாஜக எதிர்ப்ப கையில வச்சிருக்காங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 2019, 21, 24 3 தேர்தல்களில் பாஜக எதிர்ப்பை மட்டுமே பேசி அவங்க ஜெயிச்சதை அவங்க நம்புறாங்க. இப்ப 2026 தேர்தலும் வரப்போகுது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிற போது அவங்களை எதிர்ப்பதற்கும் இந்த பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க முடிவா இருக்காங்க. சோ அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி வாங்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிச்சுக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப அவங்க வேற வேற ஃபார்மேட்ல பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தாலும் அதுல வந்து பாஜக எதிர்ப்பு இருக்கணும், மோடி எதிர்ப்பு இருக்கணும். சோ அதன் மூலமாக ஒரு அரசியல். சோ அப்படி ஒரு அரசியல் இங்க நடக்கும்போது அதையே கம்பேர் பண்ணி பாருங்க, அவங்க இப்படி பண்றாங்க, திராவிட மாடல் ஆட்சியில இவ்வளவு நல்லது நடந்திருக்கு, இவ்வளவு நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்களே வந்து உயர்த்தி பிடிச்சிக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா பாலிடிக்ஸ் மாதிரி அவங்க வந்து தொடர்ச்சியா பண்றாங்க. சார், இப்போ இது மாதிரி சங்கிகளுடைய கூட்டம் அப்படின்னு தேசிய அளவில் மற்ற மாநிலங்களில் எந்த கட்சிகளும் விமர்சனம் செய்யறதில்ல. எதிர்பார்க்கக்கூடியது கூட பாஜகவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாநில கட்சிகள் கூட செய்யறதில்ல. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி கூட டைரக்டா பண்றதில்ல. பட் திமுக டைரக்டா இதே போன்ற விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்தியாவில எங்கேயுமே இல்லாத ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டுல இருக்கு இல்லைங்களா? அது வந்து 2017 இருந்து அவங்க இதை வந்து விதைச்சு அப்படியே வளர்த்து வச்சிருக்காங்க. அதை வந்து நீர்த்து போகாம வச்சிருக்காங்க. அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை எல்லா கட்டத்திலும் எல்லா இடத்திலும் அவங்க வந்து தொடர்ச்சியா அதை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ற போது இப்போ ஏஐ மாநாட்டை எதிர்க்கிறாங்க, இல்ல வந்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை எதிர்க்கிறாங்க. இப்ப ஒரு பட்ஜெட் வருது அப்படின்னா அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதுல வந்து முட்டை தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு இவங்களால பிரச்சாரம் பண்ண முடியுது. அந்த பட்ஜெட்டை வந்து படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. சோ அதனால எல்லா ஒரு எந்த ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாலும் அதுல வந்து அவங்களுக்கு அந்த பாஜக எதிர்ப்பு இருக்கும். அது வந்து மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப குறைவு. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் செய்வாங்களே தவிர அங்க வந்து அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்ட அரசியல் பண்றது கிடையாது. பாஜக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது, அதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் இல்ல மாநில கட்சிகள் வந்து அரசியல் பண்ணுவாங்க. அல்லது இப்போ பட்ஜெட் வந்திருக்கு, எங்களுக்கு இந்த திட்டம் வரல அப்படிங்கிறதுக்காக அரசியல் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளே உருவாக்கப்படுகிறது. அந்த பிரச்சனைகளை உருவாக்கி அதை வைத்து பாஜகவுக்கு எதிராக அரசியல் பிளஸ் எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரான அரசியல் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து காங்கிரஸ் கட்சியே செய்யறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி இப்போ நீங்க அந்த ஏஐ மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கொல்கட்டியா யூனிவர்சிட்டியை வச்சு அவங்க ஒரு மிகப்பெரிய பிரபகண்டா பண்ணாங்க. ஆனா அதை வந்து ஓவர் டூ பண்ண மாதிரி அந்த யூத் காங்கிரஸ் போயிட்டு அங்க அரை நிர்வாணமாக அந்த போராட்டம் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சிக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இங்க இந்தியாவில இருக்கிற இந்தி கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுமே கண்டிச்சாங்க, எக்ஸப்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகளை தவிர. அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்க வந்து அந்த பாஜக எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கணும். முழுமையா தமிழ்நாடு இன்னைக்கு அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி பாஜக எதிர்ப்பு மட்டுமே கையில எடுத்திருக்காங்களா சார்? அதுதான் அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது சார். இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படின்னு ஏன் வந்து திமுக பேசுறாங்கன்னா அவங்க பாஜக எதிர்ப்புல வந்து செய்கிற போது மற்ற எல்லா கட்சிகளும் திமுக எடுக்கும் நிலைப்பாடை தான் எடுக்கிறாங்க. அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடுது. உதாரணத்துக்கு நீங்க நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா
பாஜக நிதி கொடுத்திருக்கா கொடுக்கலையான்னு யாருமே வெரிஃபை பண்றது கிடையாது. பாஜக மட்டும் தனிமைப்படுத்தப்படும். மற்ற அனைத்து கட்சிகளும் பாத்தீங்க அப்படின்னா, ஆமா நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி பணம் கொடுக்கல, நம்ம இவ்வளவு வரி கொடுக்குறோம், அவங்க இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, 29 பைசா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு திமுக என்ன சொல்கிறார்களோ அதையே அவங்களும் ரிப்பீட் பண்றாங்க. நாம் தமிழர் கட்சியாகட்டும், தாவேகாவாகட்டும், இல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளாகட்டும், எல்லாருமே இதை பண்றாங்க. அப்ப அது என்னன்னா திமுகவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டியை உண்டாக்குது. ஓ, திமுக சொல்றது சரிதான் போல இருக்கு, பாஜக இப்படித்தான் இருக்காங்க போல இருக்கு, பாஜக உண்மையிலேயே மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டியை உண்டாக்குது. இப்போ இவங்க இந்த மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, திமுக ஒரு பொய்யே சொன்னாலும் அதை அவங்க ஆமான்னு சொல்றாங்க. அவங்க அதை மக்கள் நம்புற மாதிரி அவங்களும் அதை ஏத்துக்கிறாங்க. சோ அவங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒருவேளை திமுகவுக்கு எதிராக பேசிட்டாங்க அப்படின்னா நீங்க பாஜக பி டீம்னு பிரச்சாரம் பண்றதுக்கும் இங்க தயாரா இருக்கு. பிளஸ் பாஜக இங்க வலுவாயிடும். பாஜக செய்யறது சரி, திமுக பொய் சொல்றாங்க, அவங்க மத்திய அரசு நிதி கொடுக்குது, ஆனா தமிழ்நாடு திமுக தான் பொய் சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கட்சி பேசிருச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு வலுவான நிலைப்பாடா மாறிடும். பாஜகவுக்கு இங்க ஸ்பேஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓ, மத்திய அரசு சொல்றது சரி போல இருக்கு, மோடி கரெக்டா தான் பண்றாரு, இது திமுக தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது எகைன் மோடி டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு களம் இருக்கும். பட் பாஜக இங்கே வளருவதை விரும்பாத கட்சிகள் திமுகவே பரவாயில்ல, திமுகவுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. பாஜக வர்சஸ் திமுக அப்படிங்கிறது 2026 திமுக தேர்தலுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் அதிமுக அப்படிங்கிறத சீண்டினால் நமக்கு வாக்குகள் போயிடும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்களா? அதிமுகவை கார்னர் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு டிஎம்கேவுக்கு. அதை கவுண்டர் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு. டைரக்டா இது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே ஃபைட் அப்படின்னு போயிட்டா இன்னைக்கு ஏடிஎம்கேவுக்கு பேகேஜ் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு 5 இயர்ஸ் ஆட்சியில இல்ல. இப்போ பேகேஜ் எல்லாமே டிஎம்கேவுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கிற போது நீங்க இந்த ஃபைட் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான், இதுல எடப்பாடியா இல்ல ஸ்டாலினா அப்படிங்கிறது தான் அப்படின்னு டிஎம்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அது அட்வான்டேஜ் ஆயிடும், ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பிஜேபி கூட ஏடிஎம்கே கூட்டணி வச்சதுனால அந்த கூட்டணி பலத்தை நியூட்ரலைஸ் பண்ணணும், அதை டைல்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மறுபடியும் பாஜக எதிர்ப்பையே இங்க முன்னிறுத்துறாங்க. விஜய் கூட கேட்டாரு, இது சட்டசபை தேர்தல் தானே, நீங்க எதுக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆக்சுவலா கரெக்டான கேள்வி. விஜய் என்ன நினைக்கிறாரு, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படின்னு கொண்டு வரணும், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஸ்டாலினும் திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா இது எகைன் டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு தான் இருக்கணும், அந்த ஒரு கருத்தியல் மாறக்கூடாது, அந்த பர்செப்ஷன் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணம். அப்படி இருந்தாதான் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் ஆயிடும். இங்க இருக்கிறவங்க திமுக என்ன தவறு செய்தாலும் அதை பாஜகவை காட்டி அதை மறைத்துக் கொள்ளலாம். திமுக ஆட்சியில நடக்கிற அவலங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில அவங்க எதுக்குமே பதில் சொல்லாம கடந்து போயிடலாம். ஆனா அதுவே நீங்க அதிமுகவை முன்னெடுத்துட்டீங்கன்னா திமுக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும், யாரு பெட்டர்னு வரும், மறுபடியும் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்தா மாதிரி ஆயிடும். சோ அதனால அவங்க ஒரு சேஃப் பிளேட் அவங்க பிஜேபி எதிர்ப்பு தான் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மகாதேவன் சார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.